ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள். பூ, வா, அறம், கடிதம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். அதாவது பூ, வா, அறம், கடிதம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இவற்றில் முதல் இரு சொற்கள் ஒரே ஒரு எழுத்தை கொண்டவை. ஸோ ஒரு எழுத்தை கொண்டவை. அடுத்த சொற்கள் 3, 4, 5 எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. ஸோ ஒரே ஒரு எழுத்து இருந்தாலும் பொருள் தரும். கல், மண் 2 எழுத்தாக இருந்தாலும் பொருள் தரும். 3, 4, 5. 3னா அறம், அறம் 3 எழுத்தா, கடிதம் 4 எழுத்தா, புத்தகம் 5 எழுத்தா, இந்த மாதிரி ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து எல்லாமே பொருள் தரும். இவ்வாறு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும். ஸோ இது ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. மொழி, பதம், கிளவி எதை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று சொல்லும் இருந்துச்சு. மொழி, பதம், கிளவி அப்படிங்கிறது எதை குறிக்குது? சொல்ல குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும். இப்போ பூ, வா, அறம், கடிதம், புத்தகம். ஒன்று ஒரு எழுத்து, 2 எழுத்து, இல்லைனா 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து எப்படி இருந்தாலும் ஒரு எழுத்து தனித்து நின்னாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்னாலும் சரி, அதுக்கு என்னது பொருள் உண்டு. ஸோ அதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்து தனித்து நின்னாலும் சரி, பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தாலும் சரி, அது பொருள் தருது இல்லையா? ஒரு எழுத்து தனித்து நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவது சொல் எனப்படும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சொல் அப்படின்னு சொல்லிட்டோம். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரக்கூடிய வேறு சொற்களாகும் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. இப்போ மொழி, பதம், கிளவி எல்லாமே இதை தான் குறிக்குது, சொல்ல தான் குறிக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகை சொல் இருக்குது. ஸோ இலக்கண முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னதெல்லாம் இருக்கா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லி 4 வகையாக இருக்குது. எதுபடி? இலக்கண முறைப்படி அப்படிங்கிறது நம்ம 6th படிச்சிட்டோம். அதே போல் இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி இலக்கிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய வகையில் எப்படி பிரிச்சிருக்கு? இலக்கிய வகையில் பார்த்தோன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இலக்கண முறையில் பார்த்தோன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே இது இலக்கிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றொன்றையாக பார்க்க போகிறோம். இயற்சொல் அப்படின்னா என்னது? கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் ஆகும். இயல்பா சொல்லு பொருளை புரிய வச்சுச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறோம்? இயல் சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறோம்? இயல் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. ஸோ ஒரு பொருளோட எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். பொருள் இயல்பாகவே எளிதில் இப்போ நமக்கு விளங்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம்? இயற்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இயற்சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லி 4 வகையிலையுமே என்ன வரும்? இயற்சொல் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மண், பொன். மண், பொன் ரெண்டுமே எதை குறிக்குது? பெயரை குறிக்குது. பெயர் இயற்சொல். பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் வினை இயற்சொல். வினை இயற்சொல். ஸோ நடந்தான், வந்தான் அப்படிங்கிறது செயலை குறிக்குது இல்லையா? வினை இயற்சொல். இயல்பாக அதோட மீனிங்கை அது சொல்லுது. ஸோ நடந்தான், வந்தான்றது வினை இயற்சொல். இடை இயற்சொல். அவனை, அவனால். இது இடை சொல்லாக இருக்குது, இடையில சேர்க்க வேண்டிய சொல்லாக இருக்குது. ஸோ அவனை, அவனால். ஆனாலும் அது இயல்பாக பொருளை உணர்த்தது. ஸோ அது இயற்சொல் கேட்டகரியை சேர்ந்தது தான். அடுத்த மாநகர், உரி இயற்சொல். மாநகர் அப்படிங்கிறது பெரிய நகர் அப்படின்ற இயல்பான மீனிங்கை வருது. ஸோ அது உரி இயற்சொல் அப்படின்னு சொல்லி குறிச்சிட்டோம். ஸோ இயற்சொல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பொருளை இயல்பாக எளிதில் வெளிப்படுத்திச்சுன்னா அதை தான் இயல் சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொற்கள் பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லி 4 வகையில் வரும். என்னதெல்லாம்? பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலையும் வருது. பெயர் இயற்சொல். மண், பொன் இது ரெண்டுமே என்னது? பெயர் இயற்சொல்.
வினை இயற்றொல் என்னதுல நடந்தான் வந்தான், இது வந்து வினை இயற்றொல். இடை இயற்றொல், இடை இயற்றொல் வந்து அவனை அவனால், இது இடை இயற்றொல். மாநகர் உரி இயற்றொல். அடுத்து திரிசொல். வங்கூழ் அழுவம் சாற்றினான் உரு பயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும். இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன் என பொருள் தரும். இப்போ பாருங்களேன், வங்கூழ் அழுவம் சாற்றினான் உரு பயன் அப்படிங்கிற சொல்ல பார்க்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மீனிங் போய் படித்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ வங்கூழ்னா என்னது? வங்கூழ்னா காற்று. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட வங்கூழ்னா என்னன்னு டக்குன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அழுவம் கடல். சாற்றினான் நம்ம கெஸ் பண்ணி சொல்லிடலாம். ஸோ சாற்றினான்னா சொன்னான். உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன். ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சிருந்தோன்னா நமக்கு தெரியும். எனவே கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவையும் அமைபவை திரிச்சொற்கள் எனப்படும். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, நல்லா படிச்சிருந்தா உனக்கு தெரியும், இல்லைனா தெரியாது. இலக்கியங்களில் நீ படிச்சிருந்தனா உனக்கு தெரியும், இல்லைனா தெரியாது. அந்த மாதிரி சொல்ல தான் என்ன சொல்கிறோம், திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ திரிசொல் அப்படிங்கிறது என்னது? வங்கூழ் அப்படின்னா காற்று, அழுவம் அப்படின்னா கடல், சாற்றினான் அப்படின்னா என்னது? சொன்னான், உரு பயன் மிகுந்த பயன். ஸோ வந்து இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொல்லாக இருக்குது. இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவையும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் எனப்படும். இலக்கியங்களில் மட்டும்தான் அது வந்து பயின்று வரும். அந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம்? திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எல்லாருக்கும் மீனிங் கண்டிப்பாக புரியாது. படிச்சிருந்தால் மட்டும்தான் மீனிங் புரியும். வங்கூல் அப்படின்னு சொன்னால் ஊரில் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ காற்றுன்னு சொன்னால் தெரியும். ஸோ காற்றுன்றது இயற்றொல், வங்கூல்ன்றது திரிசொல். திரிசொல் வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் மீனிங் புரியும். அழுவம்ங்கிறது கடல், சாற்றினான் சொன்னான், உரு பயன் மிகுந்த பயன். ஸோ கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைபவை திரிசொற்கள் எனப்படும். ஸோ இப்போ வந்து திரிசொல்லோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். திரிசொல்லோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். ஸோ இயற்றொல்லும் அதே மாதிரி தானே, பெயர், வினை, இடை, உரின்னு 4 வகையில் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் திரிசொல்லும் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 கேட்டகரியிலையுமே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 கேட்டகரியிலையும் என்ன பண்ணுமா, திரிச்சொல் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. பெயர் திரிச்சொல். பெயர் திரிச்சொல்னா என்னது? வங்கம், அழுவம். வங்கம்னா என்னது? கப்பல் தான் வங்கம். அழுவம்னா என்னது? கடல் தான் அழுவம். வங்கூல் கூட சொல்லலாம். வங்கூல்னா காற்று. இதெல்லாமே பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றான் வினை திரிச்சொல். இயம்பினான்னா என்னது? சொல்லினான் அப்படிங்கிறத இயம்பினான். பயின்றாள்ங்கிறது என்னது? படித்தாள். இந்த மாதிரி வர்றது வினை திரிச்சொல். அன்ன மான. அன்ன மானங்கிறது என்னது? இடை திரிச்சொல். கூர்களின்றது உரி திரிசொல். கூர்களி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் தானே. களி இது எல்லாமே உரியில் வரும். ஸோ உரிச்சொல் சொல்ல வரும். ஸோ உரி திரி சொல்ல வர்றது கூர்களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ன மான அப்படிங்கிறது இடை திரிச்சொல். இது வந்து எல்லாமே வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் மீனிங் புரிகிறாப்புல இருந்துச்சுன்னா அதை தான் திரிசொல்னு சொல்கிறோம். அதோட 4 டைப்ஸுமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இருவகைப்படுத்தலாம். இப்போ கப்பல் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான். ஸோ ஒரு பொருளை வங்கம், அம்பி, நாவாய் எல்லா வேர்ட்ஸுமே ஒரே பொருளை தான் தருது. என்ன பொருள்? கப்பல். ஸோ இந்த மாதிரி ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் என்பர். ஸோ ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். இது இதழ் அப்படிங்கிற என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண், இமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரே திரிச்சொல் என்பர். இப்போ வந்து என்ன சொல்கிறோம்? தைங்கிறது என்னது? தை மாதத்தையும் குறிக்குது, நமக்கு தைக்கிற தொழிலையும் குறிக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதழ் அப்படிங்கிற ஒரு வேர்டு பூவோட இதழை குறிக்குது, நம்மளோட உதடை குறிக்குது, கண்ணோட இமை இதழ் தான் சொல்கிறாங்க,
பனை ஏட இதழ் தான் சொல்கிறாங்க. நாளிதழ் வருது இல்லையா வீட்டுக்கு, அதையும் இதழ் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு வேர்டு பல பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுவும் என்னது, பல பொருள் குறித்த ஒரே ஒரு திரிச்சொல் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல்லும் இருக்குது, பல பொருள் குறித்த ஒரே ஒரு திரிச்சொல்லும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது திசை சொல். திசை சொல்னா என்னது, சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். என்ன சொல்லிட்டாங்க, தமிழ் சொல்லாக இருக்காது, ஆனாலும் தமிழில் வந்து நம்ம வழங்கி வருவோம். ஜன்னல், வேற என்ன சொல்லுவாங்க, சட்னி, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து தமிழ் வழக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனாலும் தமிழ் சொல் அல்ல. சாவி, பண்டிகை, ரயில் எல்லாமே என்னது, பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் என்ன சொல்கிறோம், திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறு திசைகள்லேருந்து பெறப்பட்ட சொற்கள் திசை சொற்கள். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர். ஸோ முன்னாடி காலத்தில் பாண்டிய நாட்டில் எது சொன்னோமோ அதைத்தான் என்னது தமிழ்னு சொல்லியிருக்காங்க. அது போக கேணினா கிணறு, பெற்றம்னா பசு அப்படின்னு மற்ற நாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை என்ன சொல்லிட்டாங்க, அதுவும் திசை சொல்லுதான்ப்பா, நாங்களாம் யூஸ் பண்ணல, கேணினா கிணறு, பெற்றம்னா பசு நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதனால் அதுவும் திசை சொல் கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வட சொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்களில் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் அவை தமிழ் சொற்கள் அல்ல, இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வருடமாக இருக்கலாம், இயர், மாதமாக இருக்கலாம், மாதம்னா என்னது மந்த்து, கமலம்னா தாமரை, விடம்னா விஷம், சக்கரம்னா நம்ம யூஸ் பண்ணுற வீல். இந்த மாதிரி சொற்கள் வந்து தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் இது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது. ஸோ இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தவை ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்த தமிழ் சொற்களை தமிழில் இடம்பெறும் சொற்களாக நம்ம அதை மாற்றிடுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் இவை வடமொழியிலிருந்து வந்தது, தமிழ் சொல் அல்ல, இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். ஸோ வடக்குலேருந்து வாங்கிட்டு வந்தோம், அதை வட சொல்னு சொல்கிறோம். வட சொற்களை தற்சமம், தற்பவம் என இரு வகையாக பிரிப்பர். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது தமிழில் எழுதுவதனை தற்சமம் என்பர், அப்படி சமமாக எழுதுகிறோம். லக்ஷ்மி என்பதனை இலக்குமி என்றும், விஷம் என்பதனை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களினால் மாற்றி எழுதுவதனை தற்பவம் என்கிறோம். அது அப்படியே எழுதணும் அப்படின்னா தற்சமம் அப்படின்னும், இந்த லைட்டாக மாற்றி எழுதணும் அப்படின்னா தற்பவம் அப்படின்னும் நமக்கு வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நற்செய்தி செய்தி ஒன்று எடுத்துக்கொண்டு அதில் உள்ள 4 வகை சொற்களையும் வகைப்படுத்தி பட்டியல் உருவாக்குகன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரையும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக பொருள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை இயற்றொல்னு சொல்கிறோம். இயற்றொல்னு சொல்கிறோம். வடசொல் வடக்குலேருந்து வாங்கினது, திசைச்சொல் பல்வேறு திசைகள்லேருந்து வாங்கினது, திரிசொல் மீனிங் புரியாதது, கற்றவருக்கு மட்டுமே புரிகிறது. ஸோ எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்றொல் எனப்படும். பல பொருள் தரும் ஒரே சொல் ஒரு சொல் என்பது அதாவது நிறைய மீனிங் தரணும், ஆனால் அது வந்து ஒரு சொல் தான் இருக்கணும். மேலே பார்த்தோம் இல்லையா, பல பொருள் தரக்கூடிய பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல், ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவை வந்து வடமொழி சொல்ல தற்சமம், தற்பவம் என்ன சொல்லிட்டாங்க, பல பொருட்கள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. பல பொருள் தரும் ஒரு சொல் திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம்.
பொறுத்துக. இயற்றொல் இயற்றொல் இயல்பாக இருக்கும். சோறு. திரிச்சொல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரிச்சொல் அழுவம். திசைச்சொல் ஸோ திசை சொல் வந்து பெற்றம். வட சொல் இரத்தம். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இயற்றொல் அப்படிங்கிறது சோறு, திரிச்சொல் அப்படிங்கிறது அழுவம், திசைச்சொல் அப்படிங்கிறது பெற்றம், வடசொல் அப்படிங்கிறது இரத்தம். ஸோ திசை சொல்ல பெற்றம் இருக்கா? திசைச்சொல் அப்படிங்கிறது பெற்றம் இருக்குது. அது போக வடசொல் அப்படிங்கிறது ரத்தம். ரத்தம் அப்படின்னு சொல்லாமல் இரத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது வடசொல். வடசொல்ல 2 டைப் இருக்குது. என்னதுலாம்? தற்சமம், தட்பவம். தற்சமம்னா சமமாக சொல்கிறது. தட்பவம் அப்படின்னா என்னது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்கிறது தான் தட்பவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. கொஷின் ஆன்சரோடு முடிச்சிட்டாங்க. ஸோ மொழியை ஆள்வோம் தனியாக ஒரு இதிலே பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சிம்பிளாக பார்த்துட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் பார்த்து முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.